அவர் ஒரு காலத்தில் பெரிய குத்துச்சண்டை வீரராக இருந்தவர். ஆனால் இப்போது ஒரு தண்ணீர் கேன் போடும் வேலை மற்றும் இரவு நேரத்தில் பார்க்கிங் பூத் காவலாளி வேலை பார்க்கிறார். அவர் மிகவும் அமைதியானவர், யாருடனும் அதிகம் பேசமாட்டார். ஒரு மழை பெய்யும் இரவில் அவர் அந்த சிறிய பூத்தில் உட்கார்ந்து டிவி பார்த்துக் கொண்டிருக்கிறார். அப்போது திடீரென்று ஒரு அழகான பெண் அந்த பூத்துக்குள் நுழைகிறாள். அவள் பெயர் ஜான்வா. அவள் கையில் சில தின்பண்டங்களை வைத்துக்கொண்டு அந்த பூத்தில் இருக்கும் முதியவரிடம் பேச ஆரம்பிக்கிறாள், அதாவது அவர் ஹீரோவுக்கு முன் வேலை பார்த்தவர். அவளுக்கு அந்த முதியவர் வேலை மாறியது தெரியாது. அவளுக்கு கண்கள் தெரியாது என்பது ஹீரோவுக்கு அப்போதுதான் புரிகிறது. அவள் பார்வையற்றவள் என்பதை உணர்ந்த சியோல்மின் அந்த தாத்தா வேலையை விட்டு நின்றுவிட்டார். நான் தான் புதிதாக வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அவள் அதிர்ச்சியாகி மன்னிப்பு கேட்டுவிட்டு போகிறாள். ஆனால் மழை பெய்வதால் சியோல்மின் அவளை உட்காரச் சொல்கிறார். இருவரும் அமைதியாக அந்த சிறிய அறையில் மழையை ரசிக்கிறார்கள். சில வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு கார் விபத்தில்தான் என் பெற்றோர் இறந்தார்கள். அந்த விபத்தில்தான் என் பார்வையும் போனது என்று சொல்கிறாள். அப்போது அவள் தன் பெற்றோரின் புகைப்படத்தை காட்டுகிறாள். அந்த புகைப்படத்தை பார்த்ததும் சியோல்மினுக்கு தூக்கி வாரிப் போடுகிறது. அவருடைய கை நடுங்க ஆரம்பிக்கிறது. அந்த படத்தில் இருப்பவர் வேறு யாரும் இல்லை, சியோல்மின் பல வருடங்களுக்கு முன்பு ஒரு கடன்காரருக்காக மிரட்டச் சென்ற ஒரு நபர். சியோல்மினுக்கு தன் கடந்த கால பாவம் கண்முன் வந்து நிற்கிறது. தன் காதலியின் இந்த நிலைக்கு தானே காரணம் என்பது அவருக்கு புரிகிறது. அவர் குற்ற உணர்ச்சியில் துடிக்கிறார். இங்கே ஒரு சிறிய ஃபிளாஷ்பேக் காட்டப்படுகிறது.